கவர்மெண்ட்டில் கணக்கு கொடுக்காரு. பழைய கவர்மெண்ட் சேட்டை செஞ்ச பூரா கணக்கு கொடுத்துட்டாரு. திரையுலகத்தில் கணக்கு விட்டுட்டார். ஐயா கடவுளே விட்டுட்டாரு. அந்த கணக்கு எடுக்காது. பெரிய குற்றம், குற்றத்தில் குற்றம், குற்றமான பெரிய குற்றம். அவனா பூமியை எழுதி அவனா தப்புக்கு உள்ள நீதிமன்றத்தில் ஆடுறது செல்லாதுட்டார். என்னென்ன பூமியில் திருச்சி எழுதி வச்சு அரசியல்வாதி கொடுத்தது கணக்கு செல்லாதுன்றார். உழைச்சவனுக்கு ஊதியம் கொடுக்கறது கடவுள் தான் கொடுப்பார். அது ஊதியம் கிடைக்கிறது அவர் தான் கொடுப்பார். ஆனால் நீதியை அசிங்கம் பண்ணிட்டான், நியாயத்தை அசிங்கம் பண்ணிட்டான், தர்மத்தையும் அசிங்கம் பண்ணி 2ஆம் நம்பருக்கு ஓடுது. இவ்வளோ கணக்கு போட்டு கணக்கு நீதிமன்றத்தில் எடுக்கல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய குற்றம், குற்றத்தின் மேல் குற்றம், குற்றமான குற்றம். வேற உங்களை சொல்லி என்ன செய்ய? அதாட்டியமாக தாட்டியமாக உள்ளே இறக்குறதுக்கு பக்கபலமாக பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் இங்கே சரண் அடையணும். ஜட்ஜி கோட்டார் பூரா ஐயா காலடியில் சரண் அடையணும். அடையலை அப்போ என்ன அர்த்தம்? பார்த்துக்கிட்டே இருப்பார். மேற்கு தொடர்ச்சி மலையில் கீழே 13 தட்டு வச்சிருக்காரு. 13 தட்டு. 2 தட்டு உருவுனா தாய் இந்தியா நாடு முழுவதும் பேர்வாதி குளோஸ் ஆயிரும். அடுத்த ஜென்ரேஷனை உற்பத்தி ஆகிக்கலாம் அப்படிம்பாரு சொல்லிட்டாரு. அடுத்த ஜென்ரேஷன் உற்பத்தி ஆகிக்கலாம். பிறகு ஒரு 3 தட்டை உருவிட்டாருன்னா சுத்தமாக குளோஸ் ஆயிரும். அடுத்து உற்பத்தி ஆகிக்கலாம்ல. அடுத்தாப்புல என்ன செய்வான்? விவசாயம் பண்ணுவான், சாப்பிடுவான், படுப்பான், தூங்குவான், அமைதியாக போவான். இது 7 சம்பத்து சேட்டை பண்ணி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். அத்தனை கணக்கு எடுக்காதனால குற்றத்தில் குற்றம், குற்றமான குற்றம். பாதுகாப்புனா வா அப்படிங்காருல கடவுளே கூப்பிடுதார். ஜட்ஜி கோட்டையார பூரா இவன் நடத்துனது சரியில்லை, பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான், வா ஓடியா ஓடியா, நான் பாதுகாப்பு செகண்டில் நான் தாரேன். அப்போ எதிர்த்து போராட்டம் தான் நடக்கும் அப்படின்ட்டார். மன்னராட்சியில் இப்போ கணக்கு மன்னராட்சி நடந்தால் இப்படி கணக்கு திரையுலகத்தில் போனால் ஒரு பேர் இருக்க மாட்டான். காலடியில் விழுந்து ஐயா கொடுங்க, நான் இன்னுமே தப்பு செய்ய மாட்டேன், நீங்களே நடத்துங்க, நாங்கள் விவசாயம் பண்ணுறவனை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்பான். ஜமீன் காலத்தில் உள்ளவன் திருடுவான். அவர் வேட்டியை கட்டினா கூட அவுத்துட்டு போயிடுவான். ஜமீன் காலத்தில் உள்ளவன் இப்போ இருந்தாலும் அவுத்துருவான். இப்போ அவன் வாரிசு பேரம்பேத்தி வரை கொள்ளு பேர வரை கிடக்கு. அதை பூரா தூக்கி அள்ளி அடை கட்டுவார். எதுவுமே நடத்துனது சரியில்லை அப்படின்ட்டார். நீதிமன்றத்திலிருந்து கீழே இவன் அரசியல்வாதி நியமிச்ச அனைத்தும் சைவராக பூமியை தான் பாலாக்குதான். பேப்பரை விட்டு கணக்கு போட்டாச்சுப்பா. புது கவர்மெண்ட்டு ஐயா போட்டார், நீதிபதி சேர்த்து கணக்கு எழுதிட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக கணக்கு பிடிப்பார், விடமாட்டார். இல்லைன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு தட்டை உருவி விட்டுருவார். போயிட்டு வாங்கடா அப்படின்ட்டுருவார். அடுத்து உற்பத்தி ஆக்கிடுவோம். நீ மடிஞ்சேன்னா உன் ஆத்மா கொண்டு போய் அந்த எரிமலை ராமேஸ்வரத்துக்கு கீழே பூமியில இறக்கிட்டாரு. அங்கனே வெண்ணி கொதிக்கிறதுல ஆற்றி விட்டுருதண்டா அப்படின்ட்டார். ஆற்றி விட்டுருவோம். கடவுள் பவர், சாமி பவர் எல்லாம் புரிஞ்சுக்கப்பா. கணக்கு அத்தியாயம் பயங்கர மோசத்தில் போகிறத எல்லாம் கணக்கு முடிச்சிட்டார். பயம் இல்லாமல் ஆடுதான். தமிழ்நாட்டில் விரிச்சு போட்டு ஆடுதான். செகண்ட்ல செட்டி கிராம வாரியாக அள்ளி அடப்பார். உங்கள் சத்தியம்.